ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மொகலாய் எக் பரோட்டா தான் செய்ய போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வரணுன்னா நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. இதுக்கு சைட் டிஷ் எம்டி சால்னா இருந்துச்சுன்னா அது அருமையாக இருக்குங்க. இல்லைன்னா இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் வச்சு பரிமாறலாம். இல்லை எதுவுமே இல்லாமல் சைட் டிஷ்ஷே இல்லாமல் கூட வெறுமனையாக கூட இதை சாப்பிடலாம். ரொம்ப ருசியாக இருக்குங்க. இதை எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஒரேடியாக நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும் மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி சாஃப்டாக மாவு பிசைஞ்சுக்கோங்க. இது இன்னும் சாஃப்ட் ஆகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகும் மாவை. உங்களால் ரொம்ப நேரம் பிசைய முடியலன்னா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை அடிச்சிங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முட்டை மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாயை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம முட்டை வாடை இல்லாமல் இருக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ண குடமிளகாயை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. கேரட் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம், ஏன்னா இனிப்பு சுவை கொடுத்துரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட இந்த மாதிரி ஒயர் விஸ்க் இல்லைன்னா நீங்கள் ஸ்பூன் வச்சு கூட நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலக்கி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரே அளவு சைஸாக நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ஒரு உருண்டையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரை மாவை கொஞ்சம் தூவி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா தேய்க்க போகிறோம். நல்லா மெலிசாக தேய்ங்க. நம்ம பூரி தான் மொத்தமாக தேய்க்கணும். சப்பாத்திலாம் மெலிசாக தேய்ச்சா தான் சாஃப்டாக இருக்கும். மாவு உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா லேசாக ட்ரை மாவை தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ங்க. நல்லா மெலிசாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம முட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி நடுவில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை லேசாக இந்த மாதிரி பரப்பி விடுங்க. இப்போ நான் மடிக்கிற மாதிரியே 4 சைடும் இந்த மாதிரி லைட்டாக மடித்து விடுங்க. முட்டை வெளியில் வந்துடக்கூடாது. மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஓரங்களில் லைட்டாக அமுக்கி விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க முட்டை வெளியில் வராது. இப்போ இதை லேசாக பதமாக எடுத்து தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் அப்படியே தோசைக்கல்லில் சுட்டு எடுக்க வேண்டியது தான். இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கெட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கெட்டு திருப்பி போடுங்க. மிதமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. 2 சைடும் எண்ணெய் ஊற்றி பதமாக சுட்டு எடுக்கணும். பாருங்கள், லேயர் லேயராக தெரியுது பாருங்கள். இது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டெடுக்கணும், இல்லைன்னா உள்ளார மாவு வேகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம மடிப்பு போடுறனால கொஞ்சம் சிம் ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு சுட்டெடுங்க. இப்போ இந்த மாதிரி கூட நீங்கள் சுட்டெடுக்கலாம். அதாவது இந்த மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலேயே நம்ம பொரிச்சு எடுக்கிற மாதிரி கூட செய்யலாம். அதுவும் இன்னும் அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடணும். ஒரு பக்கெட்டு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி போடணும். ஏன்னா நம்ம மடிப்பு போடுறதுனால உள்ளார எல்லாம் நல்லா வேகணும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், அழகாக கோல்டன் கலரில் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. இது லேயர் லேயராக அருமையாக இருக்கும். நல்லா வேக விட்டு எடுங்க. பாருங்கள், அருமையாக கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி கூட நீங்கள் பரிமாறலாம். பாருங்கள், உள்ளார லேயர்லாம் அருமையாக இருக்குது. இதை டொமேட்டோ சாஸ் கூட நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், அருமையாக இருக்குங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.